வணக்கங்க. எல்லாரும் ஆடு மேய்ச்சி பார்த்துருப்பீங்க, கோழி மேய்ச்சி பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஏன் மாடு மேய்ச்ச கதை கூட கேட்டிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி கேட்க போகிற கதை வாத்து மேய்ச்ச கதைங்க. ஆமாங்க. இது எங்கே அப்படின்னா சமயநல்லூர். ஆமாங்க, சமயநல்லூர் மாதிரி இயற்கையான ஒரு கொஞ்சம் கிராமம் தான் சமயநல்லூர். ஆமாங்க, அந்த சமயநல்லூர்லேருந்து அப்படியே நான் வந்துக்கிட்டே இருந்தேன். நம்ம தோடநேரி, குமாரவாளையில் தோடநேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஐயா வாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இந்த வாத்தெல்லாம் பார்க்கவும் எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளை மாதிரி மனசு துள்ளுச்சு. அப்படியே நிப்பாட்டி ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த வாத்தெல்லாம் எப்படிங்க என்னங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த ஐயா சொன்னார், ஐயா இந்த வாத்தெல்லாம் வந்து கேரளா வாத்துங்கய்யா அப்படின்னாரு. அப்போ தமிழ்நாடு வாத்தெல்லாம் இல்லையான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, இது கேரளா வாத்து தான் அப்படின்னாரு. அப்படியாங்கய்யா, சரிங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இந்த வாத்துகள்லாம் வந்து 2 வருஷம் வரைக்கும் வளர்ப்போம், அதுக்கப்புறம் இந்த வாத்துகள் முட்டைகள் தான் வந்து சேல்ஸ் பண்ண முடியானாரு. இந்த வாத்துக்காக அவர் போட்ட முதலீடு வந்து 5 லட்ச ரூபா ஆகும். இப்போ அந்த லாபமாக எடுத்துருவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாங்கய்யா, கோழியோட வாத்து நல்ல லாபம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படிங்க லாபம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் உங்களுக்காக, என்னுடைய சந்தாதார சப்ஸ்கிரைபருக்காக கேட்டுக்குங்க. இது என்ன அப்படின்னா, இந்த வாத்துகள் வந்து ஒரு முட்டையை வந்து இடும்ல, இந்த முட்டைகள் வந்து எப்படின்னா, இந்த வாத்து முட்டைகள் வந்து ரொம்ப வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். நம்ம கறிக்கோழிகளை பிராயல் கோழி முட்டையில் வந்து புரதச்சத்து கம்மி தானா, சத்து கம்மி, இதில் சத்து அதிகமாக. இந்த நாட்டுக்கோழி முட்டையில் தான் சத்து அதிகம், ஆனால் பிராயல் கோழியில் முட்டையில் வந்து சத்து கம்மியாக. இந்த வாத்து முட்டைகள் வந்து ஒரு முட்டை 10 ரூபான்னு முட்டை வாங்குறாங்களாம். இந்த முட்டையெல்லாம் எங்கே தமிழ்நாட்டுக்கு போதாங்கன்னு கேட்டால், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த முட்டை பூரா எங்கே போகுது அப்படின்னா கேரளா அப்படின்னா. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்கய்யா, நல்ல பொருள்கள் பூராமே கேரளாவுக்கு தான் போகும். நம்ம போய் தான் வந்து பிராயல் கோழி முட்டையை வாங்கி சாப்பிட்றாங்க, ஆனால் சத்தான முட்டை வாத்து முட்டை தான். அப்போ நான் கேட்டேன், ஐயா வாத்து முட்டையை சாப்பிட்டா சில பேருக்கு ஒமட்டும் ஒவ்வாமை ஏற்படும் சொன்னேன். அப்போலாம் இல்லைங்கய்யா, வாத்து முட்டை தான் நல்லது அப்படின்னா. எப்படிங்க சொன்னால், அப்போ ஐயா சொன்னார், கேரளாவில் வந்து காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே நம்ம தான் பால் காஃபி போட்டு குடிக்கிறோம், ஆனால் அவங்க கடுஞ்சாயாவும் இந்த வாத்து முட்டையும் வாங்கி அப்படியே வாத்து முட்டையை நறுக்கி கொஞ்சோண்டு வாத்து முட்டை கடுஞ்சாயாவும் குடிப்பாங்க. அவங்க இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சைடு வந்து அவங்க சைடு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஆற்றுல வந்து மணல் தோண்ட மாட்டாங்களாம். அவங்க அங்கே கேரளாவில் ஒரு ஆறுகளில் மணல் தோண்ட மாட்டாங்க. அது மாதிரி குவாரிகளுக்காக ஜல்லிகளை வந்து வெடி வச்சு தகக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு தேவையானது கூட தமிழ்நாட்டிலேருந்து தான் வாங்கிட்டு போவாங்க, இயற்கை வளங்களை. அது மாதிரி இந்த வாத்து முட்டைகளும் சத்தானது, அதனால் அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் தான் அதை சாப்பிட மாட்டாங்க அதிகமாக அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்னு. அப்போ 2 வருஷம் வரைக்கும் இந்த முட்டை எடுத்தால் நல்ல ஈல்டு இருக்கும், நல்ல வருமானம் தம்பி, இதுலேயே நாங்கள் அந்த 2 வருஷத்துலேயே நல்ல முட்டைகள் எடுத்து நாங்கள் லாபம் பார்த்துருவோம் தம்பி அப்படின்னு. ஐயா இதுக்கு உணவுங்கன்னு தண்ணி தாங்க வேணும், இதுக்கு சீக்கெல்லாம் வாத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சீக்கு வராது அப்படின்னா. சரிங்க, அப்போ உணவுங்கன்னு இதில் இருக்க புழு பூச்சிகள் சாப்பிடணும். அப்புறம் கம்மாயில் விட்டிங்கன்னா மீன் சாப்பிடாதான்னு கேட்டால், அப்போ சொன்னார் ஐயா ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன மீன்களை மட்டும்தான் சாப்பிடுமா, பெரிய மீன்களை இது சாப்பிடாதான். அதுபோக என்னன்னா, இதுக்கு வந்து ரேஷன் அரிசியை தான் வாங்கி உணவாக போடுவாங்களாம். அரிசி சாப்பிடுமா, அதனால் உணவாக சாப்பிடுமா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த வாத்துக்களை 2 வருஷம் வரைக்கும் முட்டை எடுத்துகிட்டு 2வது வருஷம் கறிக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். வாத்து கறி இந்த மாதிரி போகிறாங்களா, ஸ்ப்ரே இந்த மாதிரி போகிறாங்களா, அதுக்கு தான் வாத்துக்கு வருமா. இந்த 2 வருஷம் வரைக்கும் முட்டை தானா. இப்படி ரொம்ப தகவல் தான் ஐயா சொன்னார். ஐயாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அப்போ கேட்டேன், ஐயா அந்த தொழில் எப்போ வந்து பண்ணால், நான் எங்கள் அப்பா பண்ணார், இப்போ நான் பண்ணுறேன், என்னுடைய பிள்ளைகள் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை முதல்ல ஒரு லைக் பண்ணணும், ஒரு கமெண்ட் பண்ணணும், ஒரு ஷேர் பண்ணணும், அதோட முக்கியமாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாங்க, நம்ம எப்படி கோழி ஆடெல்லாம் அடைக்கிறோம், அது மாதிரி தான் வாத்தையும் அவங்க சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா சுற்றி உள்ளே தள்ளி விட்டு அடைக்கிறாங்க. ஆமாங்க, வாத்தும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு உள்ளே நிற்கிது. இதில் என்னென்னா, வெயிலோ மழையோ புயலோ இவங்களும் வாத்து பக்கத்தில் தான் படுக்கணுமா, இல்லைனா மெயினாக நம்ம பயிலுக்கு ஆட்டையை போட்டு போயிடுவாங்களாம். ஆமாம், அதாவது களவாண்டு போயிடுவாங்களாம். ஐயா சொன்னார். ஐயாவுடைய அன்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முட்டை வேணும் வாங்கிட்டு போங்கயான்னாரு. ஐயா வேணாங்கய்யா, முட்டையெல்லாம் வேணாங்கய்யா, நீங்கள் சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்கயான்னு. உழைப்புக்கேற்ற ஊதியம் மாதிரி இவங்களும் வாழ்த்துக்கள் இவங்களுக்கும். கேரளா வாத்தும் தமிழ்நாடு வாத்து முட்டையும் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம். ஏன்னா நான் வீடியோ கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு நான் போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, சரி. ஆமாங்க, நீங்கள் எனக்கு நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, ஆனால் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் சொல்கிறீங்க. ஆனால் இதை நேரடியாக எனக்கு யூடியூப் சேனலில் சொல்லுங்கள். நன்றி. மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி.